ஹாய், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன மெனு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனுவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஸ்யூஷுவல் எல்லா இதுலேயும் கொடுத்துருக்க மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருக்கோம். பின் நெக்ஸ்ட் ஆட், பின் ஆஸ்யூஷுவல் எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் டூலும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. பின் அதை நீங்கள் டேபிள் பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸல் சிஎஸ்வி பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்க முடியும். கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ செட்டிங்ஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சேம் அதே தான். ஃபில்டர் டேட் ரேஞ்ச் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்டீரியலாக எது வேணும், ஃபில்டர் லெட்டர் போட்டு எது வேணும்னு சொல்லி பண்ணிக்கலாம். பின்ன ஒரு பேஜுக்கு எத்தனை ரோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? லோடு ஆப்டிமல் செட்டிங் நம்ம பை டிஃபால்ட் என்னெல்லாம் லோட் ஆகணுமோ பை ஆப்டிமல் செட்டிங் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டோம்னா மெனு செட்டப்ஸ் என்ன தெரியணும் என்ன தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். பின்ன அது எதுலையானா ஆட் அப்டேட் வியூ மூணுலேயுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட் ஸ்லாஷ் அப்டேட்லேயும் நீங்கள் புதுசாக கஸ்டம் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட் பேஜில் ஆட் நோட்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டமர் ப்ளஸ் லீட்ஸ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பின்ன கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட்டாக ஆடியோவோ வீடியோவோ டாக்குமெண்ட்டாக இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் இருக்கும். அதுவே நீங்கள் ஆடியோன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ராவாக அட்டாச்மெண்ட் ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். சேம் வீடியோனாலும் அதுவும் இருக்கும். பின்ன டாக்குமெண்ட்னாலுமே அட்டாச்மெண்ட் இருக்கும். அதே நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்னா இருந்தால் மட்டும் அந்த அட்டாச்மெண்ட் ஃபீல்டு உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டோம்னா லிஸ்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே காணிக்கும். அந்த டைப் ஃபைல் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக இல்லை என்ன திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். டெக்ஸ்ட்டாக இல்லை ஆடியோவோ இல்லை டாக்குமெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். நோட்ஸ் டைப் பண்ணியிருந்தோம்னா அந்த திங்ஸ் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே தான் நமக்கு அப்டேட்லேயும் இப்போ இருக்கும். ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் இதில் செலக்ட் பண்ணியிருந்தோம், இப்போ வீடியோவும் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு டவுன்லோட் பட்டன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதில் போய் இந்த டவுன்லோட் பண்ணுற திங்ஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு நோட்ஸில் நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ். கீழே வந்துட்டோம்னா அதோட மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் நம்ம கீழே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது பேஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறனாலுமே எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நோட்ஸில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ். இந்த நோட்ஸ் வந்துட்டு நம்ம ரெண்டு பார்ட்லேருந்துமே வரும். ஒன்ஸ் நீங்கள் இங்கேருந்து என்டர் பண்ணிக்கலாம் டேரெக்டாக, இல்லாட்டி பர்டிகுலர் ஒரு லீடில் போனிக்கிட்டீங்க அப்படின்னா அப்டேட் பேஜ் ஒரு வியூ பேஜில் டேப் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்கள் அங்கேருந்துமே நீங்கள் நோட்ஸ் என்டர் பண்ணுறதுனாலுமே நீங்கள் என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?